மகாபாரதத்துல திரௌபதியினுடைய உபாக்கியானம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? திரௌபதியும் கிருஷ்ணரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அண்ணனும் தங்கையும் போல இருந்தாங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா. அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து திரௌபதி எப்ப நினைச்சாலும் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் உடனே வந்துருவார். அப்படி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் திரௌபதிக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. எந்த பெண்ணுக்குமே அந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சூதாட்டத்துல என்ன பண்றாங்க, திரௌபதியை வச்சு தோத்துட்டாங்க. திரௌபதி அப்ப வந்து வீட்டுல இருந்து விலகி இருக்கா, 3 நாள் விலகி இருக்கா. அப்ப என்ன பண்ணா வெறும் ஒரே ஒரு துணியை மட்டும் தான் என்ன பண்றா, உடம்புல சுத்திட்டு இருக்கா. உள்ளார வேற துணியும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த புறத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப துஷாசனை அமுச்சு விடுறாங்க, துரியோதனை அமுச்சு விடுறான். போய் அந்த வேசிய கூட்டிட்டு வா, தாசியை கூட்டிட்டு வான்னு சொல்லி அமுச்சு விடுறான். அவன் வரும்போது அண்ணி இல்லையா, இத்தனை அண்ணி அண்ணி பழகிட்டு இருந்தான் இல்லையா, வந்து ரொம்ப மரியாதையோட தான் முதல்ல கூப்பிடுறான். அண்ணி, உங்களை இந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜர் சபை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சமயத்துல கூப்பிடவே மாட்டான்னு தெரியும். அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல நான் வரமாட்டேன், நான் இந்த மாதிரி சமயத்துல வர முடியாது, நான் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி வாய மூடல. என்னடி உனக்கு பேச்சு வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சான். முடி இல்ல, முடிய பிடிச்சா தர தர தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பார்த்து பயந்து போயிட்டாங்களாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அதுல திரௌபதி யார் அப்படின்னா மகாராணி இல்லையா, சாதாரண ஒரு பெண் கூட கிடையாது, ராணி. அப்படிப்பட்ட ராணியை என்ன பண்றான், முடிய பிடிச்சி இழுத்துட்டு போறான். ரோடெல்லாம் இழுத்துட்டே போறான். அந்த அம்மா துணி வெறும் ஒரு துணியோட தான் போறாங்க. எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அலறாங்க. இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா அரசவையில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அரசவையில் நிறைய கதையெல்லாம் நடக்குது, நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கிட்டையும் நியாயம் எல்லாம் கேட்கறாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில என்ன பண்ணாங்க அப்படின்னா யார்கிட்ட உதவிக்கு போனாங்க, கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் போனாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு 5 பேர் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது, 5 ஹஸ்பண்ட் இருந்தும் புண்ணியம் கிடையாது, யாராலையும் புண்ணியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிருஷ்ணரை கூப்பிட்டாங்க. கிருஷ்ணர் எப்படி கூப்பிட்டாங்க, முதல்ல 2 கை பிடிச்சிக்கிட்டாங்க. துஷாசன் என்ன பண்றான், துணியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான் முரட. 2 கை பிடிச்சி என்ன பண்றாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாங்க. கிருஷ்ணர் வரவே இல்லை. இதே சும்மா கூப்பிட்டா கூட வந்திருப்பாரு, கிருஷ்ணா வரான்னு வந்திருப்பாரு. இந்த சமயத்துல வரணும் இல்லையா, வரவே இல்லை. கை பிடிச்சிட்டு இருக்கா, வரவே இல்லை. சரி பரவாயில்ல, ஒரு கையை மறைச்சிட்டு என்ன பண்ணலாம், ஒரு கையை தூக்கி கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு கை தூக்கி கூப்பிட்டா. கிருஷ்ணர் வரவே இல்லை, எதுவும் கண்டுக்கவே இல்லை. எப்ப முடிவு பண்ணிட்டாலோ இனிமேல நம்ம காப்பாத்திக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் அப்ப என்ன பண்ணா, 2 கையும் தூக்கிட்டான். ஏ துவாரக நிலை அச்சுத கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதாம் சொல்லிட்டு 2 கை தூக்கிட்டான். அப்ப கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்னா துவாரகையில சத்யபாமாவோட சொக்கட்டம் ஆடிட்டு இருக்காரு. சொக்கட்டம் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு தாயம் போட்டோம்னா அக்ஷயம் சொல்லி போடுவாங்களாம். அப்ப என்ன பண்ணாரு, அவர் தாயம் போடும்போது அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரா, தாயக்கரை வந்துருச்சான். விழுந்த உடனே இங்க வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, அக்ஷயம் சொல்லிட்டாரு இல்லையா. அக்ஷயம்னா என்னது, நம்ம தான் செஞ்சிருக்கோம், அக்ஷய திருதியை கொண்டாடுறோம் இல்ல, வார வந்துட்டே இருக்குன்னு சொல்றோம் இல்ல, அக்ஷய திருதி, அதுதான் அக்ஷயம், சுரந்துகிட்டே இருக்கும். அது போல அக்ஷயம் சொன்ன உடனே அங்க என்ன ஆனதா, திரௌபதிக்கு சேலை நிறைய வந்துட்டே இருந்ததா. திரௌபதிக்கு ஏன் சேலையை கொடுத்தாரு அப்படின்னா ஒரு சமயம் கிருஷ்ணருக்கு வந்து ஏதோ இடத்துல காயம் ஏற்பட்டுடுச்சு. காயம் ஏற்படும் போது என்ன பண்ணா, திரௌபதி தன்னுடைய முந்தான இருக்கு இல்லையா, அதை கிழிச்சு என்ன பண்ணிட்டா, டக்குன்ட்டு கிருஷ்ணருக்கு கையில விரல்ல சுத்தி விட்டா. கிருஷ்ணருக்கு கொஞ்சமா துணி கொடுத்தா இல்லையா, அந்த கொஞ்சம் துணி கொடுத்ததுக்கு இங்க என்ன ஆனது, நிறைய துணி மீட்டரா வந்துட்டு இருக்கு, எடுத்து எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா திரௌபதி கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருங்கியவளா இருந்தும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தும் கிருஷ்ணர் என்ன பண்ணவே இல்லை, உடனே வரவே மாட்டார். அவர் இதுக்கு வரப்போறாரு. நீங்க எப்ப மனமாற கூப்பிடுறீங்களோ அப்பதான் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் வருவார். திரௌபதிக்கு அந்த நிலைமை, நம்மளுக்கு என்ன நிலைமை, நம்ம என்ன பண்றோம், வசதியா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு
கால் மேல கால் போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு பாடினோன்னா கிருஷ்ணரை பார்த்துட்டு நான் எதுக்குடா இவங்க இடத்துக்கு போகணும், இவங்களுக்கு ஒன்றும் இஷ்டம்லாம் கிடையாது என்னை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னுடைய அம்மாவுக்காக அலறாங்களோ அது போல் என்ன பண்ணுமா கிருஷ்ணருக்காக நாம் அலணும் அப்படின்னு சொல்றாங்க. திரௌபதி வாழ்க்கையில் நம்மளுக்கு அதான் காட்டுறாங்க. அதே போல் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீர்த்தனம் செய்யும் பொழுது மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்து போயிடுங்க. மறந்து போயிட்டு என்ன பண்ணுங்க, வாய் நிறைய கிருஷ்ணனுடைய பேரை மட்டும் சொல்லுங்க. திரௌபதி எப்படி சொன்னாலோ அது போல சொல்லணும். ஏன்னா நாம் எல்லாம் இந்த மாதிரி கீர்த்தனம் எத்தனை முறை பண்றோம் ஒரு வாரத்துக்கு? பண்ணிட்டு இருக்கோமா சொல்லுங்களேன். எத்தனை முறை பண்றோம் ஒரு வாரத்துக்கு? சரி, ஒரு மாசத்துக்கு கீர்த்தனம் தான் முக்கியம் இல்ல? ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுவும் கம்மி தான் இல்லையா? 2 வருஷத்துக்கு நான் இங்க வந்து எப்படி ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா வீட்டுக்கு வந்து. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம செய்யறதே ரொம்ப கம்மி தான். அந்த கம்மியான நேரத்தை நம்ம என்ன பண்றோம், சரியா பண்றது கிடையாது இல்லையா? அதனால இந்த சமயத்தை என்ன பண்ணுங்க, கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இங்க எதுக்காக பாட வந்திருக்கேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் எனக்கும் என்ன ஆகும், இந்த நாமத்துல ருச்சி வரணும் அப்படிங்கறத என்ன பண்றோம், இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், இங்க இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், சேர்ந்து பாடணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் பாடலான்னு கிருஷ்ணர் வரமாட்டார். அந்த குரூப்ல அவர் சரியா இல்லப்பா, நான் வரலப்பா, அவங்க பாத்துக்கிட்டோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அப்ப என்ன பண்ணும், குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே நல்லா பாடணும் இல்லையா? அப்பதான் என்ன ஆகும், வண்டி சக்கரம் சுத்தணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டா, எல்லா ஸ்போக்ஸும் கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்போக் நடுவில் உடஞ்சிருச்சு என்ன ஆகும், சக்கரம் இன்னும் வண்டி சுத்தன மாதிரி தான் இருக்கும். நம்ம சைக்கிள்லாம் ஓட்டும் இல்ல, சைக்கிள் செயின் நடுவில் கலந்து போயிடும், போட்டு சுத்திட்டே இருப்பான், வண்டி எங்க நகராது இல்லையா? அது போல் நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே என்ன பண்ணணும், ஸ்போக்ஸ் மாதிரி எல்லாருமே சேர்ந்து கீர்த்தனை பண்ண ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாதான் என்ன ஆகும், இதனுடைய ருச்சி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம
Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna Krishna Hare Hare Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Hello Hare Krishna
सौभाग्य की जय। हरे